நமது உயிரிலும் மேலான அஹம்மது முஜிதபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் முபாரக் வஸல்லம் அவர்கள் பெயரால் புனிதமான சுபஹான் மௌலிது ஓதினோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக. ஆமீன். இதனுடைய நன்மையை, இதனுடைய தவாபை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்திச்சு அவருடைய துவாவையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய ஃபைசானியத்தையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் நம் அனைவர்கள் மீது பொழியச் செய்வானாக. நம்மின் மூலமாக நம் குடும்பத்தார்களுக்கு வந்த ரஹ்மத்து பரக்கத்து கிடைக்கிற பாக்கியத்தை வழங்கி அல்பாலிப்பான். இந்த மஜ்லிஸ் நடந்த நமது பாசத்துக்குரிய கண்ணாடி இப்ராஹிம் அப்படி சொன்னதே தெரியும். கண்ணாடி இப்ராஹிம் பாய் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் யா அல்லாஹ் நீண்ட ஆயுளும் நிறைவான செல்வங்களும் எல்லா வகையான ஆஃபியத்தும் யா அல்லாஹ் வழங்கி அல்பாலிப்பாயாக. சின்ன அழைப்பு கொடுத்தாலே தள்ளாடுகிற வயசில் இந்த மஜ்லிஸுகள்ல வந்து கலந்து சிறப்பிக்கக்கூடியவர் நமது கண்ணாடி இப்ராஹிம் யா அல்லாஹ். அவர் எல்லா நிலையிலும் யா அல்லாஹ் வலதுபுறம் இடதுபுறம் முன்புறம் பின்புறம் உள் உறுப்புகள் எல்லாத்திலும் யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதி ஒளியை கொண்டு யா அல்லாஹ் நீ பாதுகாத்து வழங்கி அல்பாலி. ஆமீன். ஜிஷ்தியுல் காதிரி நக்ஷபந்தி சுவரவர்தி சனூசி ஃபஹீமுடைய ரோஷினி ஜோதி ஒளி யா அல்லாஹ் அவருக்கு சதாவும் அவர்கிட்ட இறங்கிக் கொண்டே இருக்கிற பாக்கியம் அவருடைய துவா அவருடைய பரக்கத்து அந்த குடும்பத்தார்களுக்கும் அதன் மூலமாக கிடைக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி அல்பாலிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 2 குரூப் இருந்தார்கள். ஒரு குரூப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடியவர்கள், எல்லா நிலைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை மாண்புபடுத்தக்கூடியவர்கள். இது ஒரு குரூப். இனி ஒரு குரூப் இருந்தாங்க, எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நையாண்டி கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைனா அங்க போகாத, அது கூடாது, அது பாவம், இது பாவம், இப்படி எல்லாம் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு குரூப் இருந்தார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்த கண்ணியப்படுத்திய அவர்கள், அவருடைய சந்ததிகள், அவங்க குடும்பத்தார்களை அல்லாஹ் எல்லா நிலையிலும் கண்ணியப்படுத்தினார். அவர்களை திட்டியவர், அவரை பேசியவர், அவரை கிண்டல் செய்தவர், எல்லாத்தையும் விட்டு சிரிக்க வைக்கிறது, இந்த மாதிரி செஞ்சவர்களை அல்லாஹ் அவர்களையும் விடல, அவங்களுடைய சந்ததியை திருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க, திருந்தாதவங்க அழிக்கப்பட்டார்கள். இந்த அபூஜஹல் ஒரு திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றதுலாம் அவனுக்கு பிடிக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்தெந்த வகையெல்லாம் கண்ணிய குறைவுபடுத்தணுமோ அவ்வளவு வேலை செஞ்சான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தண்டனை தெரியுங்களா? மக்காவுடைய பெரிய வீரன், மக்காவுடைய பெரிய வீரன், தலைவன், அவ்வளவு கண்ணியமானவன். அல்லாஹ் அவனை எப்படி இழிவுபடுத்தினான் தெரியுங்களா? சின்ன 2 பசங்க மூலமாகத்தான் அவன் வெட்டப்பட்டான். ஏன்டா நீங்க அவங்கள போய் வெட்ட போறீங்க? சின்ன பசங்க, நீங்க போர்லயே கலந்து கொள்ளக்கூடாது. எங்க ரசூலுல்லாஹ்வை திட்டிட்டோம், அந்த ரோஷம் நமக்கு வரணும். நம்ம யாரை வெட்டலாமோ சொல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டக்கூடிய, ரசூலை கண்ணிய குறைவாக எண்ணக்கூடியவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்வதை புறக்கணிக்கக்கூடிய எவராயிருந்தாலும் சரிதான். அவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்டுக்க கூடாது, பகைச்சு கூட, சண்டை கண்டுக்க கூடாது. ரசூலை நேசிக்கிறியா, ரசூலை கண்ணியப்படுத்துறியா, ரசூலை மகத்துவப்படுத்துறா, நான் வர்றேன், உனக்கு எல்லாம் கண்ணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ராயினான்னு சொல்லுவாங்க. ராயினான்னா ஒரு பொருள் என்னன்னா, எங்களை பாருங்கள் யா ரசூலுல்லாஹ்னு பொருள்.
ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிகளுக்கு அந்த மாதிரி. மற்றவங்க என்னன்னா ராயினான்னா அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க பாஷையில என்னன்னா ஆடு மேய்ப்பவனுக்கு ராயினான்னு சொல்லப்படுறாங்க. சஹாபிய ராயினான்னு சொன்னா எங்களை பாருங்கள்ல, அவங்க என்ன செய்வான்? சிரிப்பான். ஏன்? அவன் பாஷையில என்னது? ஆடு மேய்ப்பவர். உடனே அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தகூலு ராயினா, இனிமேல் நீங்க ராயினான்னு சொல்லாதீங்க. சொல்ல எங்களை பாருங்கள் நீங்க சொல்லாதீங்க. இனிமேல் நீங்க என்ன சொல்லுங்க? உன்னுர்னா, யார சொல்ல, எங்களை நீங்கள் பாருங்கள் யார சூழல்லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தார். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சஹாபி காலத்துல யாராவது ரசூலுல்லாஹ் கண்ணி குறைவா பேசிட்டாங்கன்னா யாருக்கு தாங்காது? சஹாபிக்கு தாங்க மாட்டாங்க. அவங்களால தூங்க முடியாது. யார ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுங்க, முடிச்சிடறான்னு கேட்பாங்களாம். கரெக்டா அட்ரஸ் சொல்லுப்பா. அதுல ஒருத்தர் காபு ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவரு என்னை பத்தி ரொம்ப இகழ்ந்து பாட்டெல்லாம் படிக்கிறாரு, எங்க பார்த்தா என்ன செஞ்சிருங்க, அவரைய முடிச்சிருங்க. யார் சொல்லிட்டாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அவங்க சகோதர சஹாபி. அப்போ தப்பா எழுதிட்டார், உன்னை எங்க பார்த்தாலும் ரசூலுடைய ஆட்கள் உன்னை முடிச்சிருவாங்க. ஏன்னா நீ ரசூலுல்லாஹ் ரொம்ப இழிவா நீ பாட்டு படிச்சுட்ட பேசிட்ட, மரியாதையா நீ ஆட்கள் வந்து இஸ்லாம் ஆயிரு, ரசூலுல்லாஹ் வந்துட்டீங்கன்னா தஞ்சம் மூந்துட்டு நீ தப்பிச்சுக்கலாம். அப்படியா? உயிருக்கு பயந்தோ இல்ல ஈமானுக்கோ ஏதோ மாறு வேட கோமாளி வேஷம் போட்டு வர்றாரு. யாரு? காப் என்பவர். சுபுகுல தான் முடிஞ்செல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர் வந்தார், யார்? ரசூலுல்லாஹ், என்னப்பா உங்களை கண்டபடியா திட்டி பாட்டெல்லாம் படிச்சாரல்ல, அவரு வந்து மன்னிப்பு கேட்டா நீங்க மன்னிச்சுக்குவீங்களா? மன்னிச்சுக்கூட அப்படின்னு சொன்ன உடனே கோமாளி வேஷத்தை எல்லாம் களையிறார். சஹாபி யார ரசூலுல்லாஹ் முடிச்சிருமான்னு கேட்கறாங்க. வேண்டாம், நம்ம இடத்துக்கு வந்து விட்டுருங்க. ரசூலுல்லாஹ், இந்த நாவு உங்களை இவ்வளவு காலமா திட்டின, மோசமா படிச்சேன், பல ஆயிரக்கணக்கான மக்களை சிரிக்கிற மாதிரி உங்களை கிண்டல் செஞ்சு நான் பாட்டு படிச்சேன். யார ரசூலுல்லாஹ், இப்போ இந்த நாவுக்கு உங்களை புகழ்ந்து பாடுவதற்கு அனுமதி கொடுங்கிறாங்க. சரி படிங்கள. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புகழ்ந்து அந்த மௌலூது ஓதினார். ரசூலுல்லாஹ்வுடைய பைத் அவ்வளவு அழகா படிச்சார். ஸல்லல்லாஹு சந்தோஷம் வந்தா ஒரு அப்படியே ஒரு ஆட்டம் வந்தது, ஒரு மகிழ்ச்சி வந்தா ஒரு ஆட்டம். படிச்சு முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு ஆனந்த சந்தோஷத்துல தன் மேனியில் போட்டிருக்கூடிய துண்டெடுத்து அவருக்கு குத்தினார். துண்டெடுத்து பிறகு அவர் எப்படி ஆயிட்டாரு? கலிமா சொல்லி சஹாபியா ஆயிட்டார். பிறகு கலிமா சொல்லி சஹாபியாகி ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற பட்டத்துக்கு சொந்தக்காரர் ஆனார். அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்தை, ரசூலுல்லாஹ் உங்களுடைய புகழுக்கு அனுமதி கொடுங்கல, உங்க முன்னாடி நான் புகழணும். சரி புகழுங்கள. புகழ்ந்து படிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, புகழ்ந்து படிச்சு முடிஞ்சதுக்கு பின்னர் உன்னுடைய நாவு எந்த காலத்திலையும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னாங்க. உன்னுடைய நாவு இருக்குத எந்த காலத்திலையும் இழிவு அல்லாஹ் படுத்த மாட்டான். சில சஹாபிகள் ரசூலுல்லாஹ் புகழ்ந்தான், நீ மௌத்தார வரைக்கும் பல்லே உனக்கு விழுகாதுன்னாங்க. ரசூலுல்லாஹ் புகழ்ந்தவர். இப்போ நமக்கு ஆயில் வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லா வகையில சிறப்பாகணும். தொழுகாத கடமை, தொழாம இருக்க முடியுமா? அது கட்டாயம் தொழுதாகணும். குர்ஆன்ல தொழு 400க்கு மேல இடத்துல வருது, அது கட்டாய கடமை. நான் இந்த மௌலூது, இந்த ஸலவாத்து இது இருக்கிற நம்மளுக்கு என்ன செய்யணும்? உலகத்துல திடீர்னு மௌத்து மூடி மாற்றி நீண்ட ஆயுள எழுதி கொடுக்கும். இந்த மௌலூது, ஸலவாத்து, ரசூலுடைய முஹப்பத், அன்பு, பாசம், அந்த காதல் நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் நினைவுபடுத்தி எங்கெல்லாம் நபியை புகழ்கிறார்களோ, கண்ணியப்படுத்தார்களோ அந்த சபையில் கலந்து கொள்கிற பாக்கியம், எங்கெல்லாம் நபியை இகழ்ந்து பேசுகிறார்களோ இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தை விட்டு நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ்
பாதுகாத்து வழங்கி அருள்பாலிப்பானாக.